கன்னியாராசிக்காரங்களுக்கு கேது விலகுது, பெரிய நல்லது அது. கன்னியாராசிக்காரங்களுக்கு பின்ன ராகு 6ல் ராகு வந்தால் போகாதா, எல்லாத்தையும் ஜெயிக்கலாம், தைரியம் வந்துடும், அந்த கெத்து வந்துடும். கன்னிக்கு ஏற்கனவே கெத்தானவங்க ரொம்ப ஒரு மாதிரி இருப்பீங்க. என்ன டெய்லி போராட்டமாக இருக்குது, வேலையில் போராட்டம், இல்லைன்னா வீட்டில் போராட்டம், அப்பா அம்மாவோட போராட்டம், ஃப்ரெண்ட்ஸோட போராட்டம், அதெல்லாம் மாறிடுங்க. என் வழி தனி வழின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடுவீங்க. கன்னியாராசிக்காரங்களுக்கு 6ல் வரக்கூடிய ராகு, 12ல் வரக்கூடிய கேது. கன்னியாராசிக்காரங்களுக்கு எதுக்கு ரொம்ப நல்லது? தென்குடி திட்டை ராஜகுருவை ஓடி போய் பார்த்துடணும். ராஜகுரு வசிஷ்டேஸ்வருடைய ஆலயம் தஞ்சாவூரில் மத்தியில் இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். அங்கே போய்ட்டு 1 கிலோ பசுனை, 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி அந்த விபூதி குங்குமத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் காய வச்சு அப்படியே அதை முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் தானே திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பள்ளம், பட்டீஸ்வரம், நான் சொன்னேன் எல்லா கோயிலும் போகலாம். இந்த கோயில் நான் சாம்பிளுக்கு சொல்கிறது, பக்கத்தில் எந்த கோயில் வேணுமா போகலாம். செல்வி சொன்னாருன்னு ஒரே ஒரு கோயில் போயிட்டு வரதெல்லாம் கிடையாது, பரிகார கோயிலே கிடையாது, எல்லாம் நமக்காக இருக்கிற கோயில். தெய்வ காரியங்கள் நிறைய பண்ணுவீங்களா, கோயில் திருப்பணிகள், உழவார பணிகள், சிலர் கோயிலுக்கு விநாயகருக்கெல்லாம் விநாயகர் சிலை வாங்கி கொடுக்கக்கூடிய பிராப்தம்லாம் ஏற்படும். ஓம சாமான்லாம் வாங்கி கொடுப்பீங்க, ஆச்சரியமாக இருக்கும், அனுகூலமாக இருக்கும். 7ஆம் இடத்தில் சனி இருந்தால் கூட 6ஆம் இடத்தில் ராகு 1.5 வருஷம் உங்களை காப்பாற்றுவார். வழக்குகள் வெற்றி, பணம் பிரச்சனை தீரும், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீரும், நிம்மதி ஏற்படும். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதை ஒதுக்கி விட்டு வெளியூர்களுக்கு செல்வது, வெளிநாடுகளுக்கு செல்வது, செட்டில் ஆகிறது. மருத்துவர்கள், மீடியா துறையில் இருப்பவர்கள் பெரிய லெவலுக்கு அனுகூலம், விருதுகள் பெறுவார்களாம். கவர்மெண்ட்டு கலைமாமணி, பத்மஸ்ரீ, பத்மபூஷன்லாம். விஞ்ஞானிகளுக்கெல்லாம் பேர் புகழ் கிடைக்குமா. கன்னியாராசிக்காரங்களை அடித்து தூக்குவாங்களாம். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படுமா. பண வரவு நல்லா வருமா, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு வருமா. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படுமா. தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுத்துருந்தா ஏதாவது ஒரு பிரச்சனை போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சரி பண்ணிவிட்டு வந்துடுவீங்களாம் ஜம்முன்னு. வேறு என்ன வேணும், பெரிய அனுகூலம்ல இது. ஸோ ராகு 6ல், கேது 12ல் கன்னிக்கு.